ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி. நீட் ஆஸ்பிரன்ஸோட பேர்டன் கம்மி பண்ணுற விதமாக நீட் கெமிஸ்ட்ரியில் உள்ள கிளாஸ் 11th அண்ட் 12th இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரியாக்ஷன் ஸ்டெஃபன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இதில் உங்களுக்கு நைட்ரில் காம்பவுண்ட், அதாவது சைனேட் காம்பவுண்ட் உங்களுக்கு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டானஸ் குளோரைடு, அதாவது டின் குளோரைடு ப்ளஸ் HCl ரெடியூசிங் ரியேஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீஃபன் ரியாக்ஷன்னா ஸ்டானஸ் குளோரைட் ப்ளஸ் HCl, இதுதான் அதுக்கான ரியேஜெண்ட். செகண்ட் ஒன் கார்பல் அமீன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை ப்ரைமரி அமீனுக்கான கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லலாம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட ப்ரைமரி அமீன் ஐசோசைனைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் பேஸ், ஆல்கஹாலிக் பேஸோட உங்களுக்கு என்ன இருக்கும்னா ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கும். இந்த ரியாக்ஷனுக்கான ரியேஜெண்ட் என்னென்னா குளோரோஃபார்ம் ப்ளஸ் ஆல்கஹாலிக் KOH. தேர்ட் ஒன் ரோஸ்மன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு ஆசிட் குளோரைட்ஸ் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெல்லாடியம் பேரியம் சல்ஃபேட். இதில் பெல்லாடியம் பாய்சனஸ் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கும். ஃபோர்த் ஒன் கட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இது அரோமேட்டிக் ரியாக்ஷன். இதில் என்ன நடக்கும்னா அரோமேட்டிக் அல்கீன்ஸ் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் HCl வித் த கேட்டலிஸ்ட் ஆஃப் அலுமினியம் குளோரைடு ஆர் காப்பர் குளோரைடு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா பென்சின் பென்சின் ஆல்டிஹைடாக மாறுறது. நெக்ஸ்ட்டு ஃபிங்கிள்ஸ்டன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஹாலஜன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆல்கைல் ஹாலைட் சோடியம் அயோடைடோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ப்ராடக்டாக ஆல்கைல் அயோடைட் கிடைக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். இந்த ரியாக்ஷனுக்கான ரியேஜெண்ட் என்னென்னா NaI, சோடியம் அயோடைட் இன் அசிட்டோன். இதில் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் சோடியம் குளோரைட் சோடியம் புரோமைடெல்லாம் வராதா அப்படின்னு. சோடியம் குளோரைட் சோடியம் புரோமைடெல்லாம் உங்களுக்கு அசிட்டோனில் ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். சோடியம் அயோடைட் உங்களுக்கு டிசால்வ் ஆகாது. ஸோ ரியாக்ஷன் நடக்கும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க நேமிங் ரியாக்ஷன்ஸும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு March 28 இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் 5000 பே பண்ணுறது மூலிமா உங்களோட டாக்டர் ட்ரீமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.